ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம உப்பு கண்டம் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம உப்பு கண்டம் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்க்கலன்னா எப்படி உப்பு கண்டம் நம்ம போடுறதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட உப்பு கண்டத்தை வந்து நல்லா ஒரு மணி நேரம் தண்ணீரில் ஊற போட்டுக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம காய்கறிகள் சேர்த்து உப்பு கண்டம் குழம்பு பண்ண போகிறோம். முருங்கைக்காய், அப்புறம் வாழைக்காய், 2 கத்திரிக்காய், 1 வாழைக்காய். அப்புறம் இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா 2 துண்டு அளவு தேங்காய், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 10 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பைசஸ் இருக்கும்ல, ₹5 பாக்கெட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதெல்லாம் பிரியாணி இலை, அப்புறம் வந்து ஒரு 5 முந்திரி, கொஞ்சமாக கசகசா, இவ்வளோத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். முதலாவதாக வந்து மல்லி இருக்குல்ல, அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றாமல் வெறுமையாக நல்லா வறுத்து வச்சுக்கணும். இதுக்கு அடுத்து மறுபடியும் அதே பாத்திரத்தில் வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அப்புறமா வந்து சோம்பு, சீரகம், நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கசகசா, இதையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கடையில் வந்து இந்த ₹5 பாக்கெட் இருக்கும் இல்லையா, அதில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இதையும் வறுத்து ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். காஞ்ச மிளகா வறுக்கும்போது மட்டும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். அப்படின்னா தான் நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும். வெறுமையாக வறுக்கக்கூடாது. இப்போ இதையும் நல்லா எடுத்து வச்சுக்கலாம். கருகிராமல் அதே இதில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் மறுபடியும் நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் அப்புறம் முந்திரி, இது 2யுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முந்திரி சேர்க்கும்போது குழம்பு வந்து நல்லா கட்டி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம முந்திரி சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆற வச்சு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த உப்பு கண்டத்தையும் உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறிகளெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் வாழைக்காய், இவ்வளோத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலா இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுருந்த மசாலா இது. தேங்காய் அப்புறம் வந்து முந்திரி, இதை மட்டும் தனியாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். மற்ற பொருட்கள் எல்லாம் காஞ்ச மிளகாய், மல்லி, சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, அந்த பிரியாணி இலை, கசகசா, இது எல்லாத்தையுமே வந்து தனியாக அரைச்சிக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இதில் வந்து நம்ம நல்லா புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம புழிஞ்சோம் அப்படின்னா இந்த கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு டைம் கிண்டிட்டு அதுக்கப்புறமா அந்த தேங்காய், முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குழம்பு வந்து எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து விசில் போட்டுற வேண்டியதுதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக கொதித்து வரும் இல்லையா, அப்போ வந்து குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான உப்பு கண்ட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு, எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி.